வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. கோட்டபாய ராஜபக்ஷ வீட்டை விட்டு வெளியேற முடிந்தால் ஏன் மஹிந்த ராஜபக்ஷவால் வெளியேற முடியாது என கேள்வி எழுப்பிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தை 24 மணி நேரமும் திறந்து வைக்க அமைச்சரவை தீர்மானம். அமெரிக்காவுக்கான விசா விண்ணப்பித்த இலங்கையர்களுக்கு அமெரிக்க தூதரகம் விடுத்த விசேட அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அமைச்சர் நலிந்த ஜெயதிச கோட்டபாய ராஜபக்ஷவிற்கு கடிதமில்லாமல் தனது உள்ளத்தை வீட்டை விட்டு வெளியேற முடிந்தால் ஏன் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு முடியாது என கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் காரிசாகர காரியவசம் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக மஹிந்த ராஜபக்ஷவை உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கோரினால் அவர் வெளியேற தயாராக இருப்பதாக சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் கேள்வி எழுப்ப போட்ட போதே அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம இல்லத்தை காலி செய்யுமாறு கடிதம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மக்கள் அவரை வீட்டை காலி செய்ய கேட்டு கடிதங்களை அனுப்பலாம். அவரது சகோதரர் கோட்டபாய ராஜபக்ஷவால் கடிதம் இல்லாமல் தனது வீட்டை காலி செய்ய முடியும் என்றால் மஹிந்த ஏன் அப்படி ஒரு கடிதத்திற்காக காத்திருக்கிறார் என்று அமைச்சர் கேள்வி எழுப்பினார். முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது துணைவியார் இருவருக்கும் பொருத்தமான மாற்று வீட்டை அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூடி குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் 24 மணி நேரமும் இயங்கி நாளொன்றுக்கு 40,000 கடவுச்சீட்டுகள் வழங்குவதை உறுதி செய்வதற்காக கூடுதல் ஊழியர்களை நியமிக்க சம்மதம் தெரிவித்துள்ளது. மேலும் தெரிய வருவதாவது கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனைகளை சமர்ப்பிப்பதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்டுள்ள புத்திஜீவிகள் குழு அதன் பரிந்துரையை கொடுத்துள்ளது. அதற்கமைய பி வகை கடவுச்சீட்டுகள் 1,100,000 வழங்கும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணியமர்த்தவும் பிற அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் தற்காலிகமாக கடவுச்சீட்டுகளை வழங்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பில் 5,000 குடியிருப்புகளை மக்களுக்கு வழங்குவதாக கூறியிருந்த நிலையில் 167 வீடுகளை வழங்கப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் கேள்வி எழுப்பிய நிலையில் இந்த விவரம் தெரிய வந்துள்ளது. அன்றைய தினம் முதல் தவணை செலுத்த வேண்டியதில்லை என விக்ரமசிங்க தெரிவித்த போதிலும் தற்போது நிலுவையில் உள்ள தவணைகளை செலுத்துமாறு குடியிருப்பாளர்கள் கடிதங்களை பெற்று வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். பத்திரிகை ஆசிரியரும் சட்டத்தரணியுமான லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் அலுவலகம் எடுத்த தீர்மானத்தை தற்போது மீளாய்வு செய்து வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பல பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக நல அமைப்புகள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளரும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். சட்டமா அதிபரின் முடிவை முழுமையாக ஆய்வு செய்த பிறகே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தன்று 285 கைதிகளை சிறப்பு பொது மன்னிப்பு கீழ் விடுதலை செய்வதாக அரசாங்கம் அறிவித்தது. ஆனால் பல தசாப்தங்களாக சிறைகளில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்கப்படுபவர்களில் குறிப்பிடப்படவில்லை. சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் காமினி பி திசாநாயக்கவின் அறிவிப்பில் 279 ஆண்களும் 6 பெண்களும் விடுவிக்கப்பட உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பொது மன்னிப்புக்கு தகுதியான கைதிகள் முதன்மையாக சிறிய குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பாரியபொல சிறைச்சாலையிலிருந்து மட்டும் 33 பேர் விடுவிக்கப்பட்டனர். இந்த வெளியீடுகள் சில குடும்பங்களுக்கு நிவாரணம் அளித்தாலும் கொடூரமான சட்டங்களின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது அன்புக்குரியவர்களுக்கான நீதியை நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த தவறிவிட்டது. விடுவிக்கப்பட்டவர்களில் விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் தெளிவான தண்டனையின்றி 30 வருடங்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது சகோதரி வகினி அவரது விடுதலைக்காக அயராது
தாக்குதல் செய்து பல தசாப்தங்களாக தொடர்ந்து வந்த இலங்கை ஜனாதிபதிகளுக்கு மனுக்களை சமர்ப்பித்துள்ளார். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கு தமது அரசாங்கம் பாடுபடும் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார வவுனியாவில் ஆற்றிய உரையின் போது உறுதியளித்த போதிலும் அத்தகைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் இலங்கைக்கான தூதர் காலித் நாசர் அமெரி இலங்கைக்கான எரிசக்தி துறையில் முதலீடு வாய்ப்புகளில் ஐக்கிய அரபு அமீரகம் குறிப்பாக ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரி ஜனாதிபதி அனுரகுமார மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமாரல் ஜெயக்கடி ஆகியோரை அண்மையில் சந்தித்திருந்தார். ஜனாதிபதி திசாநாயக்கவின் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கான பயணம் அத்தகைய முதலீட்டு வாய்ப்புகளுக்கான பொருத்தமான சந்தர்ப்பம் ஒன்றை வழங்கும் என்று அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் 2025ஆம் ஆண்டுக்கான உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக 2025 பிப்ரவரி 10 தொடக்கம் 13 வரை ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி 2025ஆம் ஆண்டுக்கான உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் துபாயில் உரையாற்றுவார். அத்துடன் ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யானுடன் பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு துறைகள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்துவார். அவர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை ஜனாதிபதியும் பிரதமருமான ஷேக் முகமது பின் ரிஷித் அல் மக்தூமையும் சந்திக்க உள்ளார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலிய கடற்படை கப்பலான ஆண்டோனியா மார்செக்சியா இன்று காலை வளங்கள் நிரப்பு விஜயமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. வருகை தந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர். ஆண்டோனியா மார்செக்சியா 144 மீட்டர் நீளமுள்ள போர்க்கப்பலாகும். மேலும் கப்பலில் 199 பேர் கொண்ட பணியாளர்கள் உள்ளனர். இலங்கையில் கப்பல் தங்கியிருக்கும் போது அதன் குழுவினர் கொழும்பு மற்றும் காலியில் உள்ள சில சுவாரஸ்யமான சுற்றுலா தலங்களை பார்வையிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கான விசா விண்ணப்பித்த இலங்கையர்களுக்கு கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி அனைத்து விண்ணப்பதாரர்களும் தங்கள் விசா தொகுப்பை கண்காணிக்கவும் செயல்திறனை மேம்படுத்தவும் அனைத்து விசா தொடர்பான ஆவண சமர்ப்பிப்புகள் மற்றும் சேகரிப்புகள் பிப்ரவரி 8, 2025 முதல் VFS கூரியர் மூலம் செய்யப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தூதரகத்தில் நேரடிகள் சமர்ப்பிக்குள்ள அல்லது சேகரிப்புகளை இனி ஏற்கப் போவதில்லை என அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் விசா விண்ணப்பதாரர்கள் தாமதத்தை தவிர்க்க புதுப்பிக்கப்பட்ட செயல்முறையை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதற்காக விசேட இணையதளம் ஒன்று 8ஆம் திகதி முதல் இயக்கப்படும். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கைக்கு ஒரே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த புதிய சாதனையை படைத்துள்ளது. அதன்படி 2025 ஜனவரியில் மொத்தம் 2,52,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ஒப்பிடுகையில் 2018 ஜனவரியில் 2,38,000 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். நீர் கட்டணத்தை 10% முதல் 30% வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண குறைப்பு அமைவாக நீர் கட்டணத்தை குறைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் நீர் கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நீர் கட்டணத்தை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவரிடம் கையளிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். குறித்த அறிக்கையை அமைச்சரிடம் கையளித்த பின்னர் அது தொடர்பான யோசனைகளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.